திஸ் இஸ் வெங்கட் ஃபார் kevin.com. வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்கட்டும் சொல்லிட்டு வீடியோ ஆரம்பிக்கலாம். எஸ்பிஐ லைஃப் உடைய சுப் நிவேஸ் அப்படிங்கிற ஒரு பேசிக்கலி ஒரு சேவிங்ஸ் பிளான் பற்றி ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் பார்த்தலாம். அது முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ. திஸ் இஸ் வெங்கட். உங்ககிட்ட இருக்காது ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாட்டி நமக்கு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லாட்டி எதில் இன்வெஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அது நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தயவுசெய்து எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேட்டுக்கோங்க. இந்த 2-3 டேஸ் என்னால் வீடியோ பண்ண முடியல பிகாஸ் ஐ ஹட் சம் ஐ பெயின். எனிவே எஸ்பிஐ லைஃப் சுப்னிவேஸ் அந்த ப்ராடக்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நம்ம மெசேஜ் பண்ணுங்கள். ஐ பி ஹாப்பி டு கெட் யூ. முக்கியமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பியூர் டேர்ம் இதெல்லாம் நான் ரொம்ப விரும்பி பண்ணுவேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்லி கன்சல்டிங் பண்ணுறேங்க. பியூர் டேர்ம் ஓகே, அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்ற வீடியோஸும் பாருங்கள். இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக பண்ணுற வீடியோங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எதுனாலும் ஒரு நல்லா கன்சல்டிங் பண்ணிவிட்டு டிசைட் பண்ணுறது நல்லதுங்க. எந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் செக்ஷன் 80C டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கும் உங்களுக்கு. சுப்லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா சுப் நிவேஸ் இல்லை எஸ்பிஐ லைஃபுடைய சுப் நிவேஸ் வந்து நான் லிங்க்டு பார்ட்டிசிபேட்டிங் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னாலே பார்ட்டிசிபேட்டிங்னா யூ ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் த ப்ராஃபிட் ஆஃப் த பர்டிகுலர் பாலிசி அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் வருது. விச் இஸ் லைக் இதில் அனௌன்ஸ் பண்ணுற அந்த போனஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் பெனிஃபிட் கிடைக்கும். அது வந்து 4% வந்தால் எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லுவாங்க, இல்லை 8% வந்தால் எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ கேரண்டீட் பெனிஃபிட்டுங்கிறது சம் அஷ்யூர்டு கேரண்டீடாக கிடச்சிரும். இன்னொரு காம்பனண்ட் இருக்குது, அது வந்து ஜாஸ்தியாகவும் வாங்கலாம் கம்மியாகவும் வாங்கலாம். அதுதான் கான்செப்ட். ஸோ வெரி ஹாப்பி ஃபேமிலி. நான் ரொம்ப நாள் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் எதுக்கு இப்படி கிரேடேஷன் போடுறாங்க எஸ்பிஐ லைஃப்ல. அப்போ தான் புரிஞ்சுது இந்த ப்ளூ இந்த ரெட். ஆமாம், அதனால ப்ளூலேருந்து ரெட்டுக்கு போயிடுச்சு. பட் எனிவே ஆஸ்பீஷியஸ் ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கேப்ஷன். எந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. சரண்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். அதுக்கு பேசாமல் ஒரு 2-3 மாதம் கட்டிட்டு பெய்டப்பாக பண்ணலாம். டேர்ம் இன்சூரன்ஸுக்கு வந்து நீங்கள் சரண்டர்லாம் கண்டிப்பாக வருஷம் ஃபுல்லாக கட்டணும். அட்லீஸ்ட் யூலிப் பிளான் சேவிங்ஸ் பிளான்னா அட்லீஸ்ட் லாக்இன் பீரியட் எவ்வளோன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவ்வளோ வருஷம் கட்டினா போதும். அதுக்கு மேலே உங்களால் கட்ட முடியல அப்படின்னாக்கா நீங்கள் அதை பெய்டப்பாக பண்ணிக்கலாம். இந்த ஒரு விஷயம் தெரியாமல் நிறைய பேர் இந்த டயர் 2 சிட்டிஸில் கஷ்டப்படுறாங்க. எஜுகேட்டடாக இருக்கவுமே இதை தெரிஞ்சிக்காமல் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐம் கிரியேட்டிங் தட் அவேர்னஸ். ஸோ சுப்னிவேஸ் ப்ராடக்ட் பற்றி பார்த்தலாம். ஒரு லைஃப் கவர் இருக்குங்கிறாங்க. வெல்த் கிரியேஷன், ரெகுலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இருக்குதுல. ஸோ ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா அந்த சம்மர்ஷூட வந்துட்டு நீங்கள் லம்சமாகவும் வாங்கிக்கலாம், இல்லாட்டி 5, 10, 15 இல்லாட்டி 20 இயர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் வர மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அதை இது அதான் ஹோல் லைஃப் பிளானாக நீங்கள் ஒரு ஆட் ஆன் பெனிஃபிட்டாக ஹோல் லைஃப் பிளானை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த பிளானை ஆப்ஷன் 2 ஆப்ஷன் இருக்குது. என்டோமெண்ட் ஆப்ஷன், அதாவது ட்ரெடிஷ்னல் சேவிங்ஸ் பிளான், டெத் அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து இந்த ஹோல் லைஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னால் பார்த்தீங்களா, எக்ஸ்டெண்ட் யுவர் கவர் ஃபார் 100 years ஆஃப் ஏஜ் இன் அடிஷன் டு த பெனிஃபிட்ஸ் அஸ் மென்ஷன்ட் அண்ட் த என்டோசன். அப்புறம் அந்த என்டோமெண்ட் இந்த பெனிஃபிட்ஸும் வந்துடும். ஆனால் 100 yearsக்கு உங்களுக்கு கவர் இருக்கும் அப்படிங்கிறாங்க. கன்சல்டிங் வேணால் மேலே நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ டிஃபர்ட் மெச்சூரிட்டி ஆப்ஷன் என்னென்னாக்கா அந்த போனஸை மாத்திரம் நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டு சம்மர்ஷூட வந்து அக்குமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அதான் முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். அதை மெச்சூரிட்டி பெனிஃபிட் வந்து இதில் வந்து பேசிக் சம்மர்ஷூட, வெஸ்டட் சிம்பிள் ரெவர்ஷனரி போனஸ், டெர்மினல் போனஸ் எல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக கிடைக்குது. 18 65 இருக்க வரைக்கும் உங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்லி முக்கியமாக ஓகே, நம்ம வந்து டைரெக்டாக ப்ராடக்ட் இதுக்கு போயிடலாம். அப்போ எக்ஸாம்பிள் நம்ம வச்சுக்கலாம். வித்யான் இருக்கவங்க வந்து ஏஜ் 35, ப்ரீமியம் வந்து ப்ரீமியம் பேயிங் டேர்மே 25 years. ஓகே, ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 25 years, பாலிசி டேர்மும் 25 years, சம்மர்ஷூட் வந்து ஒரு 20 lakhs அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். ஆனுவலி அவங்க வந்து 89,160 rupees பே பண்ணுற மாதிரி இருக்குது. இவங்க வந்து பிளான் ஆப்ஷன் வந்து என்டோமெண்ட் ஹோல் லைஃப் ஆப்ஷன் இவங்க சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தலாம். அந்த நாமினி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது இந்த பர்சன் இஸ் நாட் தேர், என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சம்மர்ஷூட் அண்ட் டெத், வெஸ்டட் சிம்பிள் ரெவர்ஷனரி போனஸ், டெர்மினல் போனஸ், எது ஜாஸ்தியோ அது கிடச்சிரும். ஸோ அதான், இல்லாட்டி இது ஹோல்சமாக இதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. பேசிக்கலி இந்த 2 எக்ஸாம்பிள் சிம்பிளாக அவங்க போட்டிருக்காங்க. அதை பார்த்துருவோம் டீட்டெயிலாக நம்ம. விச் இஸ் லைக் ஒரு பாலிசி ஹோல்டர் வந்து நம்ம எக்ஸாம்பிளில் வித்யாங்கிறவங்க வந்துட்டு ஃபஸ்ட் இயர்லேருந்து 25 years வரைக்கும் வருஷம் அந்த ப்ரீமியம் பே பண்ணுறாங்க. அதான் நம்ம பார்த்தோம்னா 89,000 சம்திங் வருஷம் பே பண்ணுறாங்க. இப்போ 25 வருஷத்துக்கு பே பண்ணுறாங்க. ஆனுவலி பே பண்ணுறாங்க அவங்க.
ஸோ அந்த 25th இயரில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடைக்குது. நான் சொன்ன பார்த்தீங்களா, பார்ட்டிசிபேட்டிங் பிளான்னு சொல்லிட்டு மெச்சூரிட்டி பெனிஃபிட்டு, அப்புறம் வெஸ்டட் சிம்பிள் ரிவர்சல் போனஸ், டெர்மினல் போனஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு வந்துருந்துச்சு. அந்த ஃபண்டு பெர்ஃபார்ம் ஆயிருந்துச்சுனாக்கா 26,90,000 கிடைக்குது. 8% வந்துட்டு அது நல்லா க்ரோத் ஆயிருந்துச்சுனாக்கா 44,72,500 ருபீஸ் கிடைக்குது. அது போக அவங்க 100 இயர்ஸை கிராஸ் பண்ணுறாங்கங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்துட்டு எகெயின் இந்த சம் அஷ்யூர்டு வந்து 20 lakhs கிடைச்சிருது. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா, இதே மாதிரி தான் 25 இயர்ஸ் வருஷம் 89,000 ப்ளஸ் அதை பே பண்ணுறாங்க. 25th இயர் வந்து அந்த எண்டோமெண்ட் டேர்ம் அது முடியுது. அவங்களுக்கு முடியும் போது 4% க்ரோத் ஆயிருந்துச்சுன்னா 26,90,000 கிடைக்குது. 8% க்ரோத் ஆயிருந்தால் 44,72,500 கிடைக்குது. இதுக்கு மேலேயும் க்ரோத் ஆகலாம், இதோட கம்மியாகவும் ஆகலாம். அதுதான் பார்ட்டிசிபேட்டிங் பிளான்ல இது வந்து கேரண்டீடு கிடையாது. ஜாஸ்தியாக ஆகலாம், கம்மியாகலாம். அதான் சொல்கிறாங்க. ஒருவேளை அவருக்கு வந்து 80 இயர்ஸில் இஸ் நாட் தேர் அப்படிங்கிற பட்சத்தில் வென் த பர்சன் பாலிசி ஹோல்டர் இஸ் நாட் தேர், அப்போ அந்த அடிஷனல் பேசிக் சம் அஷ்யூர்ட் அந்த 20 lakhs கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து திஸ் இஸ் ஹவ் த பிளான் ஒர்க்ஸுங்க. எஸ்பிஐயில் டெர்மினன்ட் போனஸ் வந்து எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் போட்டிருக்கேன் நான். தட் இஸ் இட். மெசேஜ் பண்ணுங்க, ஒரு லைக்கோ கமெண்ட்டோ பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம வியூவர் ஒருத்தவங்க இந்த சுப்னிவேஸ் பற்றி ஒரு வீடியோ பண்ண சொல்லியிருந்தாங்க, நான் பண்ணியிருந்தேன். அதுவே 2-3 வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஸோ பட் எனிவே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட். உங்கள் வீட்டில் இருக்காது ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாட்ட முக்கியமாக பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லாட்ட எதில் இன்வெஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த பிளான் பற்றின்ட்டு இல்லைங்க, நிறைய பிளான் பார்த்தீங்கன்னா இந்த 25 இயர்ஸ்க்கு அப்புறம் மெச்சூரிட்டிங்கிறது வந்து நீங்கள் ஏர்லி ஸ்டேஜில் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஓகே தான். பட் உங்களுக்கே 40 40ஸ்ல இருக்கிறீங்க, 50ஸ்ல இருக்கீங்கும் போது 25 இயர்ஸ்க்கு அப்புறம் மெச்சூரிட்டி பெனிஃபிட் வரும்போது நாம் அதை நம்ம நாமினிக்காக பசங்களுக்காக போட்டாலும், ஒய்ஃபுக்காக நம்ம போட்டாலும், இன்வெஸ்ட் பண்ணாலும் நம்மளும் நல்லபடியாக இருக்கும் போது அவங்க அந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட் அவங்களுக்கு வந்தால் தான் நமக்கு திருப்தியாக இருக்கும். அதனால் எப்போவுமே எந்த ஒரு ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலும் ஒரு 20 இயர்க்குள்ளேயாவது மெச்சூரிட்டி பெனிஃபிட் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் மெச்சூரிட்டி பெனிஃபிட் ஆரம்பிச்சிடணும் 20 இயர்ஸில். 15-20 இயர்ஸ் வில் பி அ சேஃப் நம்பர். ஸோ தட் இஸ் இட். ஹெல்த் இன்சூரன்ஸ்லேயும் அப்படி தான் நிறைய பேர் கிளைம் கிடைக்கலங்கிறதுங்க உரிமையாக மெசேஜ் பண்ணுறாங்க. என்னுடைய டைம் தாங்க நான் வேல்யூ பண்ணுறேன். ஸோ ஐ ரெக்வஸ்ட் ஃபார் அ கன்சல்டிங் ஃபீ. அதுவும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேண்டமாக இந்த மாதிரி டிஸ்கிரிபன்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் எடுக்கும் போது கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. நல்லா இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.